ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நஞ்சியருடைய ஆச்சாரியர் பராசர பட்டர். பராசர பட்டர் நஞ்சியருக்கு அருளி செய்கிறார். திருமந்திரத்தை அறிந்த பிறகு, அதனுடைய விவரணமான துவயத்தையும் அறிந்த பிறகு, கிட்டத்தட்ட சம்சாரமானது வற்றடிக்கப்பட்டது அப்படின்னே கொள்ளலாம். சம்சாரமானது கழிந்தே போயிடுத்துன்னு கொள்ளலாம். ஆனாலும் இந்த சம்சாரத்தில் இருக்கும் நாள் நமக்கு சில விரோதிகள் மேலிட வாய்ப்பு இருக்கு. அந்த விரோதிகளை எல்லாம் போக்குவதற்கு திருமந்திரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியை அனுசந்தானம் பண்ணினோமே என்றால், இந்த லோக்கத்தில் இருக்கும் பொழுது எந்த விதமான அபச்சாரத்துக்கும் ஆளாகாமல் நன்றாக எம்பெருமானுடைய திருவடிகளை கிட்ட முடியும் அப்படின்னு நஞ்சியருக்கு பட்டர் அருளி செய்த வார்த்தை. இத பட்டர் தாமே அஷ்டஸ்லோகி அதை கிரந்தத்தில் சாதிச்சிருக்கிற வார்த்தை தான். திருமந்திரமானது எப்படி நாம் அறிந்தோமே என்றால் நம்மளுடைய விரோதிகள் எல்லாம் கழியும் என்று. அதையே தான் இங்கேயும் வார்த்தாமாலையில தொகுக்கப்பட்டிருக்கு. அஷ்டஸ்லோகியில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், தேகாசக்த ஆத்ம புத்தி எதி பவதி பதம் சாது வித்யா திருத்தீயம் சுவாதந்திரியாந்தோ எதி சியாத் பிரதமம் இதரசேஷத்வதீஷேத் த்விதீயம் ஆத்மத்ராணோன்முகச்சேத் நமைதி ச பதம் பாந்தவா பாசலோலஹ சப்தம் நாராயணாக்கியம் விஷய சபலதீஷேத் சதுர்த்தீம் பிரபன்னஹா அப்படின்னு பிரபன்னனானவன், சரணாகதனானவன் இந்த அர்த்தங்களை எல்லாம் நன்கு அறிந்தானே என்றால் அவனுடைய விரோதிகள் எல்லாம் கழியப்படும், அதாவது கழிந்து போம் அப்படின்னு பட்டர் சாதிக்கிறார். அது முதல்ல தேகாசக்த ஆத்ம புத்திகி எதி பவதி பதம் சாது வித்யா திருத்தீயம். இதுதான் பெரிய பிரமமே. எல்லா பாபத்துக்கும் அடிப்படையானது இதுதான். தேகாத்மா அபிமானம், இந்த உடம்பே நான் அப்படின்ற நினைவு பிரபன்னனுக்கு வராதான சரணாகதி ஆன பின்பும் வரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவோமா இருக்கு இல்லையா, அதுல மா அப்படின்ற அக்ஷரத்தை பார்க்க வேண்டும். அது என்ன சொல்றது? ஜீவாத்மா ஞானி, இந்த உடம்பு அச்சேதனம், இது நான் கிடையாது, நான் ஜீவாத்மா, ஞானினா இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்றத அந்த மக்காரமானது சொல்லி கொடுக்கும். அப்போ எப்பப்பெல்லாம் தேகாத்மா பிரமம் நமக்கு மேலிடுமோ, இந்த உடம்புக்கு என்ன வேணாலும் கிளேசம் வரட்டமே, ஆதி வியாதி என்ன வேணாலும் வரட்டமே, இந்த வியசனங்கள்லாம் இந்த வருத்தங்கள்லாம் வரும் பொழுது அப்பப்போ நான் இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்டவன் அல்லவா அப்படின்ற நினைவு இருந்தாலே போதும். முதல்ல இந்த வருத்தங்களே பறந்து போயிடும். அந்த வருத்தங்கள்னால மேலும் நமக்கு துர்வாசனையானது கண்டிப்பா ஏற்படாது. இந்த மகாரம்ன்ற அக்ஷரத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டும். அதற்கு பிறகு சுவாதந்திரியாந்தா எதி ஸ்யாத், முதல் பதத்தை பார்க்க வேண்டும். அகாரம், அந்த அகாரத்தை பார்த்தோமே என்றால் நான் அப்படின்ற நினைவே போயிடும். ஏன்னா அவன் தான் ஜெகத்காரணன். அப்போ அவனுக்கு ஆட்பட்டவன் நான் அப்படின்ற எண்ணமானது அகாரத்தை பார்த்தோமே என்றால் வரும். எம்பெருமான் ஜெகத்காரணன் அல்லவா அப்படின்ற எண்ணம். எம்பெருமானுக்கு நான் ஆட்பட்டவன், அதை புரிச்சென்றவன். அதே போல மனைவி இருக்கார்கள், மக்கள் இருக்கார்கள், அவர்களையும் பார்க்க வேண்டாமா அப்படின்ற எண்ணம். ஆஃபீஸ் இருக்கு, அந்த அலுவலகம் இருக்கு, அவர்களுக்கு நான் ஆட்பட்டவன் தான், அப்போதானே ஜீவனத்தை நடத்த முடியும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரலாம். அந்த விரோதி கழிய வேண்டுமே என்றால் உ என்ற நடு அக்ஷரத்தை பார்க்க வேண்டும். அந்த நடு அக்ஷரமான உ என்ன சொல்லி கொடுக்கறதுன்னா, ஜெகத்காரணன் அப்படின்னு சொன்னேனே, ரக்ஷகன்னு சொன்னேனே, அந்த அகார வாச்சேன், அகாரத்தால சொல்லப்படுற எம்பெருமான், அவனுக்கே நீ ஆட்பட்டவன், மற்றொருவனுக்கு ஆட்பட்டவன் அல்லை அப்படின்றத அந்த ஊ ஆனது சொல்லி கொடுக்கும். இந்த இதர சேஷத்துவம், பிறர்க்கு ஆட்பட்டிருத்தல் அப்படின்றதும் பெரிய ஒரு விரோதி. இப்போ நம்ம காலத்துல பரவலாக இருக்கக்கூடிய விரோதி. நம்ம கண்டவனுக்கு ஆட்பட்டிருந்து ஜீவனத்தை நடத்த வேண்டியதாக இருக்கு. இருந்தாலும் கூட நமக்கு ரொம்பவே வேண்டிய அக்ஷரம் என்னன்னா, இந்த காலத்துல ஊ அப்படின்ற அக்ஷரம் தான். எம்பெருமானுக்கே நான் ஆட்பட்டவன் அப்படின்ற நினைவோடவே எப்பவுமே இருத்தல் நலம். ஆக ஆ உ ம மூன்று அக்ஷரமும் நமக்கு மூன்று விரோதிகளை போக்கி கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு ஆத்மத்ராணோன் முகச்சேத்து, நானே என்னை ரட்சித்து கொள்ள வேண்டாமா, என் வாழ்க்கையை நானே தானே பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் வருமே என்றால், அப்போ நமஹா அப்படின்ற பதத்தை பார்க்க வேண்டும். அது என்ன சொல்லி கொடுக்கும்? நீ எம்பெருமானையே சார்ந்திருக்கிறவன், நீ உன்னை காத்து கொள்ள கூடாது என்று சொல்லி கொடுக்கும். இதுதான் எம்பெருமானார் சாதிச்சார் தம்முடைய சரம உபதேசமாக. எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்துருளுவதற்கு முன்பு சிஷ்யர்களுக்கு சாதிக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, நமக்கு 2 யாத்திரை இருக்கு, ஆத்ம யாத்திரை, தேக யாத்திரை. ஆத்ம யாத்திரை அப்படின்றது என்னது? தேகத்தை விட்ட பிறகு அடுத்தது என்னாக போறது? அது ஆத்ம யாத்திரை.
அதை பற்றி நீ கரையவே கூடாது, வருத்தப்படவே கூடாது. அது எம்பெருமான் திருவடிகளில் விட்டுடணும். சரி, நம்ம ஸ்ரீவைகுண்டம் போகிறது எம்பெருமானுடைய கிருப்பையினால. இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது அது தேக யாத்திரை. உடல் ஆனது எப்படி நடக்க போகிறது? தேக யாத்திரை. அதற்கும் நீ வருத்தப்படக்கூடாது, கரையக்கூடாது அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிறார். ஏன்னா அது கர்மம் விட்ட வழி. கர்மம் எப்படி கொண்டு போகுமோ அப்படிதான். ஆகையினால இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது கர்மம் விட்ட வழி. கர்மத்தை நம்பலைன்னா நாஸ்திகனாக ஆயிடுவோம். ஆக நாம் எல்லாம் நாஸ்திகர்கள் ஆகையினால இதெல்லாம் சிலதெல்லாம் ப்ரீடெஸ்டைன்டு தான். இப்படிதான் நடக்கும் அப்படின்னா அப்படிதான் நடக்கும். அது ஒன்றும் மாற்ற முடியாது. அதற்கு பிறகு மறுபிறவி, மறுமை அப்படின்றத பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அது எம்பெருமான் விட்ட வழி என்று இப்படி நமகான்னு எல்லா விதத்திலும் எம்பெருமானையே சார்ந்து இருக்கிறது. ஆக ஆத்மத்ரானோன் முகஷித், நானே என்னை ரட்சித்து கொள்ள வேண்டாமா? இந்த லோகத்தில் ஆகட்டும் அந்த லோகத்தில் ஆகட்டும் நானே என்னை ரட்சித்து கொள்ள வேண்டாமா அப்படின்ற நினைவு வந்ததே என்றால் அப்போ மொத்தமா எம்பெருமான் அவன் அங்க கொண்டு போறது கிருப்பையினால, இங்க நடத்துறது கர்மாதீனமாக. நீ சும்மாரு அப்படின்னு சொல்றதுதான் எம்பெருமானாருடைய சரம தசை. அது அந்த சரம வார்த்தையானது. அதுவே தான் நமகா அப்படின்ற சொல்லால தெரிவிக்கப்படக்கூடியது. அதற்கு பிறகு பாந்தவ ஆபாசலோலகா, அப்படி இருக்கும் பொழுது நாராயண பதத்தை பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் தன்னிடத்தில் பற்று, அதை காட்டிலும் ஆத்மீயங்கள்ல தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்துல பற்று, பந்துக்கள் இடத்துல பற்று இருக்கும். அந்த பந்துக்கள் இடத்துல இருக்கக்கூடிய பற்றானது எப்படி இருக்கும்னா அவர்களிடத்துல பிரீத்தியே இருக்கும். அது ஒண்ணு. மத்தொன்னு, எனக்கு ஏதாவது உடம்பு வந்ததுன்னா ஆஸ்பத்திரிக்கு வருது யாரு? பந்துக்கள் தானே. அப்ப அவர்கள் தான் ரட்சகர்கள் அப்படின்ற நினைவும் இருக்கும். அதை போக்குறது தான் நாராயணா அப்படின்ற பதம். அது என்ன காட்டுறதுன்னா எம்பெருமான் தான் எல்லா வித உறவு முறை. எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாணாள் அப்படின்னு திருமங்கையாழ்வார் வாடினேன் வாடின்னு ஆரம்பத்திலே இதை அனுசந்திக்கிறார். எம்பெருமான் தான் எல்லா உறவு அப்படின்னு. ஆக நாராயண பதத்தை நாம் அனுசந்தானம் பண்ணினோமே என்றால் அவன்தான் எல்லா உறவு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். பாந்தவ ஆபாசலோலக, ஆபாச பந்துக்கள் இடத்துல நாம் சங்கத்தை வைக்க மாட்டோம். அதற்கு பிறகு விஷய சப்பல தீஷே சதுர்த்தியும், நமக்கு இந்த லோகத்துல இருக்கும் பொழுது கண்ட கண்ட காட்சிகளோ கண்ட உணவுகளோ இதிலெல்லாம் ஆசை வருமே என்றால் அப்பொழுது நாராயணாய அந்த ஆயன்ற பதத்தை நோக்க வேண்டும். நான் எதற்காக இருக்கேன்? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்றது மனசுல பட பட மற்ற ஆசைகள் எல்லாம் மறவே போயிடும் என்று இப்படி பல விரோதிகள், இதெல்லாம் நமக்கு ரொம்பவே புரிந்து கொள்ளக்கூடிய விரோதிகள், ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய விரோதிகள் எல்லாவற்றையும் போக்கி கொடுக்கறது திருமந்திரத்தினுடைய ஒவ்வொரு அம்சம்தான் என்று பட்டர் எப்படி நஞ்சியருக்கு அருளி செய்தார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.